அத்தீனா அத்தீனா அப்படின்னு நம்ம கிரியேட்டர்ஸ் கத்திக்கிட்டு இருக்க சிலையில வந்து அருள்வாக்க சொல்லிட்டு அந்த அத்தீனா தெய்வம் அங்க இருந்து போயிடுது. அப்படியே ஒரு ரூமுக்குள்ள ஓடுறான். அங்க போய் ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடியை பிடிச்சு தரன்னு இழுக்க அப்படியே லிப்ட்ல கீழ இருந்து மேலே ஏறுவான். இப்போ மேல இருக்கிற அந்த பில்டிங்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்க இருக்கிற கைப்பிடியை பிடிச்சு உருக அது பக்கத்துல இருக்கிற ஒரு கேட்டை ஓபன் பண்ணுதுங்க. அப்படியே இங்க இருந்து ஓடி போய் அந்த கேட்ல ஏறிக்கிறான். அங்க உள்ள போனா இன்னொரு கேட்டு, அந்த கேட்டை ஓபன் பண்றதுக்கு ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடியை ஓபன் பண்றான். கேட்டை ஓபன் ஆகணும் பார்த்தா இவன் நின்னுக்கிட்டு இருந்த அந்த இடமே திடீர்னு லிப்ட் மாதிரி கீழே இறங்குது. அதுல இறங்கி அப்படியே தெரு ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு 20-25 படி இருக்கும். அந்த படி மேல ஏறி இன்னும் வெளியில வராங்க. கிட்டத்தட்ட மொட்டை மாடிக்கே வந்து சேர்றான். அங்கேயும் ஒரு பாதை இருக்க. அந்த பாதை மேல ஏறி போய்கிட்டு இருக்கான். ஃபைனலா அங்கேயும் ஒரு கைப்பிடி இருக்குங்க. அந்த கைப்பிடியை திறந்து உள்ள போய் இன்னொரு கேட்டை பிடிச்சு அப்படியே தரன்னு வலிக்க கேட்டு டப்புன்னு திறந்தது. அங்கேயும் இங்கேயும் தெரிச்சு ஓடுவான். ஒரு கடத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு சிலையை பிடிச்சு முன்னாடி தள்ளுறான். ஏன்னா அந்த சிலைக்கு பின்னாடி ரகசியமா ஒரு கைப்பிடி வச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கலன்னா நம்மளால இங்கேயே சுத்திக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். எப்படியோ நல்ல வழியா அதை கண்டுபிடிச்சு அதை ஓபன் பண்ண பக்கத்துல இன்னொரு கேட்டு ஓபன் ஆகுது. அப்புறம் அதுக்குள்ள போயிட்டு இன்னொரு சிலை இருக்கும். அந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற கைப்பிடியை ஓபன் பண்ண இந்த சிலைக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு சின்ன பாதையும் ஓபன் ஆகுது. அப்புறம் ஒரு வழியா ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அங்க போவான். லிஃப்ட் ஓபன் ஆகாது, கீழே இறங்காது. சோ அந்த லிஃப்ட்டை லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி 2 பூட்டு இருக்கும். அந்த 2 பூட்டையும் அடிச்சு நொறுக்கி பஞ்சர் ஆக்குறான். லாக் உடைஞ்சதுமே லிஃப்ட் அப்படியே மேல இருந்து கீழே மெதுவா இறங்குது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்குள்ள போக ரூமோட கதவு தானா சாத்தப்படுது. அதுவா முடிக்குது. உள்ள நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுதுங்க. அப்படியே அவன் போய்கிட்டு இருக்கும்போது அங்க ரொம்பவே பாலடைஞ்சு போய் இடிஞ்சு விழுகிற மாதிரி ஒரு தூண் இருக்கும். அந்த தூணை பார்த்ததுமே அந்த தூணை சாச்சி விட்டு அப்படியே இந்த பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இங்க ஒரு சிலை கையில ஒரு கண்ணாடி மாதிரி ஏதோ ஒரு செட்டப் போட நிக்கும். திடீர்னு அது பேச ஆரம்பிக்குது. நீ இங்க வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு அந்த சிலை பேசுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. அரக்கன் அட்லாஸ் அதல பாதாளத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டதா சொல்லுது. டாட்டரஸ் அப்படிங்கிற அந்த அதல பாதாளத்துல இருந்து உலகத்தையும் வானத்தையும் தாங்கி நின்ன நம்ம அரக்கன் அட்லாஸ் இப்போ தப்பிச்சிட்டான். அவன் தான் நம்ம சூரிய பகவானை இப்ப கடத்திட்டு போயிட்டதா சொல்லுது. இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த அசரீரி யாரோடது அப்படின்னா இதுவும் ஒரு கடவுள் தான். சூரிய பகவானோட கூட பிறந்தவ இவ. அரக்கன் அட்லாஸுக்கு இந்த சூரிய பகவானை வச்சு என்ன வேணுமா அப்படின்னு நம்ம கிரேடோஸ் கேட்க சூரிய பகவான் கிட்ட சூரியனோட சக்தி இருக்கு. இது அளப்பெரியது. அந்த சக்தியால இந்த உலகத்தையே அழிக்கவும் முடியும். அப்பேற்பட்ட ஒரு பேரழிவு சக்தி அந்த சூரிய சக்தியை அடையணும் அப்படின்னு அந்த டைட்டன் அரக்கன் ஆசைப்படுறதா இவங்க சொல்றாங்க. ஏதோ சன் சீல்டுங்கறாங்க. ஒரு சன் கவசம்னு என்னத்தையே சொல்றாங்க. அத அவங்கிட்ட இருந்து பிடுங்க சொல்றாங்க. அப்புறம் வானத்துல இருக்கிற அந்த ஒலிம்பஸ் அரண்மனைக்குள்ள வா, என்ன வந்து பாரு அப்படின்னு வேற சொல்லிட்டு அந்த அசரீரி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. சீக்கிரம் பண்ணு. இப்ப கூட என் ப்ரோ சூரிய பகவான் அட்லாஸ் அரக்கன் கையால கஷ்டப்பட்டு கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி அங்க இருந்து மறைஞ்சிடுதுங்க. இப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். நடுவுல வழியே இருக்காது. சோ ஒரு பாலடைஞ்ச தூணை பார்த்து அதை பிடிச்சி இழுத்து விட்டு இங்க இருந்து அந்த பக்கத்துல போய் சேர்றான். இப்ப நம்ம ஹீரோ அந்த சூரிய பகவானையே காப்பாத்தணும். யாருக்கிட்ட இருந்து? அந்த அட்லாஸ் அப்படிங்கிற அந்த அரக்கங்கிட்ட இருந்து காப்பாத்தணும். நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அந்த சிம்மாசனத்தையே உடைச்சு அதுல இருந்து ஏதோ ஒரு சக்தியை எடுத்துக்கிறான். அதை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு கதவுக்குள்ள வச்சதும் டப்புன்னு திறக்குது. உள்ள ஓடி அப்படியே அங்க இருந்து மேலே ஏறி வராங்க. படிக்கட்டு சும்மா 1 மாடி 2 மாடி இல்லாம நூத்துக்கணக்கான மாடிகள் அப்படியே அவன் சரன்னு சுத்தி ஓடி வந்துகிட்டே இருக்கான். ஒரு வழியா அந்த சூரியனோட தேருங்கிற அந்த கோயிலை தாண்டி இவன் வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி அவன் பார்த்ததை விட இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையில இந்த உலகத்தை அவன் பார்க்கறான். நிறைய விசித்திர சந்துக்கள் அங்கேயும் இங்கேயும் உருவாகி நம்ம ஹீரோ கூட சண்டை போடும். அது எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி சின்ன பிளேயர் கூட போடுற சண்டை எல்லாத்தையும் நீங்க காமிக்க வேண்டாம் அப்படின்னு கமெண்ட்ல சொன்னதுனால நான் அந்த பொடியரசங்களோட போடுற அந்த சண்டை எல்லாம் காமிக்கலங்க. ஒரு இடத்துல நிக்கும் போது திடீர்னு அவனுக்கு கீழே இருக்கிற ரகசிய அந்த படிக்கட்டுகள் எல்லாம் ஓபன் ஆகுது. படிக்கட்டுகள் உருவாகுது. உடனே அந்த படிக்கட்டுல இறங்கி ஜம்ப் பண்ணி இந்த பக்கத்துக்கு வராங்க. இங்க இருக்கிற படிக்கட்டெல்லாம் ஒரு சாதாரண மனுஷன் இறங்குறதுக்கான படிக்கட்டுகள் மாதிரியே தெரியல. ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருக்கும். ஏதோ அரக்கர்கள் இறங்குறதுக்கு வசதியா அவங்களுக்கே கட்டின மாதிரியான அரக்க படிக்கட்டுகளா இருக்கும். அந்த படிக்கட்டுக்கு கீழ எல்லாம் இறங்கி வந்து ஃபைனலா அங்க இருக்கிற ஒரு கதவையும் திறந்து உள்ள போறான். அப்படியே அங்க இருக்கிற 2 பெரிய சிலைகள் எடுத்து அதோட இடத்துல கொண்டு போய் நகட்டி வச்சதுமே நடுவில் இருக்கிற ஒரு ரகசிய அறையோட கைப்பிடி தெரியுது. அதை கொண்டு போய் இழுத்து விட்டா இங்கேயே ரகசியமா பின்னாடி ஒரு பாதை இருக்கும். அந்த பாதைக்குள்ள ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுப்பான். அங்க போய் பார்த்தா நிறைய சிலைகள்ல ஒவ்வொரு சிலையில இருந்தும் ஏதோ ஒரு சக்தி வெளிப்பட்டு அடுத்த சிலைகளுக்கு ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அங்க இருக்கிற சிலைகளையும் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறான். அப்படி வச்சு 2 வெளிச்சமும் ஒரே இடத்துல படுற மாதிரி செய்யறான். அதுக்கு நடுவுல போய் இவனும் நின்றுக்கிறாங்க. நின்றுகிட்டு எதுக்கு வர்ற அந்த வெளிச்சத்தை அவன் தடுத்து நிப்பாட்டும் போது இந்த எல்லா வெளிச்சமும் சேர்ந்து இவனுக்கு எதுக்கு இருக்கிற ஒரு சூரிய தகடு மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த தகடுல பட்டு வெளிச்சம் பிரகாசிக்குது. இந்த பிரகாச வெளிச்சத்துக்கு அப்புறம் தான் அடுத்து நம்ம ஹீரோ எங்க போகணும் அப்படிங்கிற அந்த வழி பறக்குது. வெளியில ஓடி வந்து அந்த வழி பிறந்த அந்த இடத்துக்கே போறான். அங்க இருக்கிற அந்த கதவை சிலைக்கு கீழே இருக்கிற அந்த கதவை
ஓபன் பண்ணதும் திடீர்னு ஒரு வெளிச்சங்க கீழே எல்லாத்தையும் தட்டி தடுமாறி போய்கிட்டு இருந்த அந்த வெளிச்சம் இப்போ அப்படியே வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து போய்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு ரகசிய பாதை கீழேயே படிக்கட்டுகள் மாதிரி ஒண்ணு உருவாகுது. அந்த படிக்கட்டுலயும் குதிச்சு 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 இந்த பக்கத்துல வந்து சேர்றான். அப்புறம் அங்க ஏதோ ஒரு பெரிய வரவிட மாதிரி தெரியும். பார்த்தா அது ஒரு ரகசிய பாதை. அந்த பாதைக்குள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா ஏதோ அங்க இருக்கிற பெரிய பெரிய தூண்களை பெரிய பெரிய பாறைகளை தாங்கி நிக்கிற மாதிரி ரெண்டு பிரம்மாண்டமான சிலைய பார்க்கறான். இது ஒலிம்பஸோட அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு குகையா. அந்த குகைக்குள்ள நிறைய தண்ணி கிடக்கும். அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படியே நீந்தி 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 குதிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த தண்ணிக்குள்ளேயே போய் அங்க இருக்கிற கதவுகளை நீந்தி 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 உடைச்சு தள்ளிக்கிட்டே முன்னேறி போறாங்க. அங்கேயும் ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த கைப்பிடியை பிடிச்சு இழுக்க கதவு டப்புன்னு ஓபன் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஒரு சிலை நிறைய தூணை தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அந்த தூணே லைட்டா மேல தூக்குது. மேலையும் ஒரு சின்ன வலி உருவாகுது. ஹீரோவும் உடனே அப்படியே நீந்தி போய் அந்த இடத்தை கண்டுபிடிச்சு மேல குதிச்சு குதிச்சு போய் அந்த ரகசிய வழிக்குள்ள நுழையிறான். உள்ள போறான். ஒரு கதவை ஓபன் பண்றான். அதுக்கப்புறம் அங்க 4 கைப்பிடி நீட்டிக்கிட்டு இருக்கும். அதை எடுத்து அப்படியே தர 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 தரன்னு சுத்தி விட ஓடி போய் இன்னொரு கதவையும் திறந்து உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய நீரோட்டம். இப்போ நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு மேலதான் நம்ம ஹீரோவை இங்க வர சொன்ன சூரிய பகவானோட தங்கச்சி இருக்கா. அவளும் ரொம்பவே பலகீனமா இருக்கா. காரணம் என்னன்னா, அண்ணன் சூரிய பகவானோட சக்தி இப்போ பூமியில வெளிப்படல இல்லையா. உலகமே இருண்டு போய் கிடக்கிறதுனால இவளோட சக்தியும் பெருசா வெளிப்படல. இவளோட பார்வையே மங்கி போனதாகவும் சொல்றாங்க. நீ இவ்வளவு தூரம் சேஃபா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே ஆகாய கடவுள் இடியின் கடவுள் ஜியூஸ் தான். அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிற மாதிரி பேசுறாங்க இவங்க. ஆனா அதுக்கு நம்ம கிரேடோஸ் அந்த ஆள் ஒண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணல, அவளை பத்தி நீ ஒன்னும் தேவையில்லாம புகழ்ந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறான். நான் அந்த ஆகாய கடவுள் இடியின் கடவுள் ஜியூஸுக்கோ இல்ல மித்த யாருக்குமே அடிமை கிடையாது அப்படின்னு சொல்றான். எது எப்படியோ எங்க அண்ணன் சூரிய பகவானை காப்பாத்து. அப்படி செஞ்சுட்டேனா அவன் ஜியூஸ் கிட்ட பேசி உனக்கு விடுதலை வாங்கி தருவான். எதை நீ மறக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை மறக்கடிக்கிறதுக்கும் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு இவ பேசுறா. அத கண்டிப்பா நடக்கும், அது சத்தியம் அப்படின்னு வாக்கும் கொடுக்கறா. அதுக்கு நம்ம கிரேடோஸ் உன்ன மாதிரி நிறைய கடவுள்கள் வாக்கு கொடுத்து அந்த வாக்கை மீறினதை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய தடவை இது எனக்கு நடந்திருக்கு. அதனால இப்ப நீ கொடுக்கிற இந்த வாக்கையை நம்புறதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மன்னிக்கணும், நான் உன்னை நம்ப போறது இல்ல அப்படின்னு கிரேடோஸ் சொல்றான். இதை எனக்காகவோ உனக்காகவோ செய்ய வேண்டாம். ஹீலியஸ் இல்லாம சூரிய பகவான் இல்லாம இந்த உலகமே இருண்டு போய் கிடக்கும். அவர் இல்லாம இந்த உலகம் இல்ல. நீ சூரிய பகவானை கண்டுபிடிக்கலனா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லா பேருமே சாக வேண்டியதுதான். இறப்பு அவங்கள நெருங்கிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்க அண்ணன் சூரிய பகவானை எங்க பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டா அது இவளுக்கு தெரியாதா. இந்த கோயிலுக்கு பின்னாடி போகுதே, இந்த பாதையை ஃபாலோ பண்ணி போ. வெளியில போனதும் ஏதாவது நெருப்பை உருவாக்கு. அந்த நெருப்போட வெளிச்சமே உன்னை சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. வெளிச்சத்தை நம்பு, அந்த வெளிச்சமே வெளிச்சத்தின் கடவுளான சூரிய பகவானை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் அவ சொன்ன மாதிரியே கோயிலுக்கு பின் பக்கத்துல இருக்கிற அந்த பாதையில போறான். ஃபுல்லா தண்ணியா கிடக்கிறதுனால அப்படியே நீந்திக்கிட்டே போய் கரையை போய் சேர்றான். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு வெளிச்சத்தை போய் பார்க்கறான். அந்த வெளிச்சத்தை சுத்தி இருந்த நிறைய தரை அப்படியே கீழே இறங்குது. சுத்தி இருந்த 3 சிலைகள் திடீர்னு நகண்டு நம்ம ஹீரோவையே கத்தி மனையில நிப்பாட்டுது. கோவப்பட்ட நம்ம ஹீரோ அந்த சிலைகள் எல்லாத்தையும் அதுல இருந்து வர அந்த நெருப்பை வச்சு அடிச்சு கொன்னுறான். சிலைகள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குறான். அப்படியே அங்க இருந்து உள்ள போய்கிட்டே இருக்கான். எங்கெல்லாம் வெளிச்சத்தால கதவுகள் பாதுகாக்கப்பட்டு கிடக்கோ அது எல்லாத்தையுமே ஈஸியா திறந்து உள்ள போய்கிட்டே இருக்கான். அப்படியே மேல இருந்து கீழே ஒரு ஜம்ப். தண்ணியில மறுபடியும் நீந்திக்கிட்டே அக்கறைக்கு போறான். அங்க போனா நெருப்புனாலேயே ஒரு படிக்கட்டே உருவாக்கி வச்சு அதுல வேகமா ஓடி போய் இந்த பக்கத்துல இறங்குறாங்க. எங்கடா படிக்கட்டை காணாமன்னு பார்த்தா மறுபடியும் நெருப்பாலேயே ஒரு படிக்கட்டு உருவாகுது. சூரிய பகவானை காப்பாற்றணும்னு இவன் முயற்சி பண்ணதுனால நெருப்பு வெளிச்சம் எல்லாமே இவனுக்கு உதவி புரியுது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா தெரியுது. அப்படியே அங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஃபைனலா ஒரு கதவை திறக்க இவன் உள்ள போனதுமே அந்த கனவு தாளா மூடுது. நம்ம ஹீரோக்கு கேட்கும் பாத்தீங்களா ஒரு மெலோடி சத்தம். அந்த சத்தம் மறுபடியும் கேக்குது. எங்கேயோ கேட்ட மாதிரியே இந்த மெலோடியை அவன் ஃபீல் பண்றான். அங்க இருக்கிற ஒரு வளையத்துல நெருப்பை பத்த வைக்கிறான். நெருப்பு பட்டதும் உள்ள இருந்து ரகசியமா ஒரு கைப்பிடி மேல வருது. அதை திருகினதும் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு வெளிச்சத்தை இங்க இருந்து பிரதிபலிக்குது. அந்த வெளிச்சம் ஒரு இடத்துல பட்டதும் அங்க இருக்கிற ஒரு சிலை தெரியுது இவனுக்கு. அந்த சிலையை பிடிச்சு அப்படியே பின்னாடி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி அங்க இருக்கிற நிறைய சிலைகள் எல்லாத்தையுமே அதோட இடத்துல இருந்து வேற வேற இடத்துக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கான். அந்த சிலைகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அந்த வெளிச்சத்தை மாத்தி பிரதிபலிக்க வச்சு அப்படியே இந்த பூமியில இருந்து வானத்தை நோக்கி ஒரு பிரளய மாதிரி கிளப்புறான். அங்க இருந்த ஒரு சிலை மேலையும் இந்த வெளிச்சத்தை பார்த்த அந்த சிலையே ஜொலிக்குது. வெளிச்சம் பூமியில இருந்து இன்னொரு பிரளய மாதிரி கீழ இருந்து மேல் நோக்கி பாயுது. இந்த மகத்தான வேலைகள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வெளிச்சம் எங்க இருந்து கீழ இருந்து வானத்தை நோக்கி பாயுதோ அந்த இடத்துக்கே லிப்ட்ல போறான். பல கதவுகளை திறந்து பல கதவுகளை உடைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காப்ல சார். அப்புறம் சர்ன்னு மேல இருந்து கீழே வரைக்கும் சறுக்கிக்கிட்டே வரான். அங்கேயும் அந்த மெலோடி சத்தம். இப்பதான் அவனுக்கு தெரியுது இந்த சத்தம் யாரோடது அப்படின்னு. நம்ம கிரேடோஸோட
சொந்த பொண்ணு, அந்த பொண்ணோட பாடல் சத்தம் தான் இது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். செத்து போன பொண்ணால எப்படி பாட முடியும்? இதுவும் நம்ம கிரேடஸை விரட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பழைய நினைவுகள்ல ஒன்னா தான் இருக்கணும், பிரம்ம தான் அப்படின்னு ஏதோ அவங்களுக்குள்ளேயே அவன் பேசிக்கிறான். அப்புறம் அங்க இருக்கிற இன்னொரு கைப்பிடி, அந்த கைப்பிடியின் திருப்ப அந்த இடமே வெளிச்சத்துல பிரகாசத்துல மூழ்குதுங்க. நிறைய குதிரை சிலைகள் எல்லாம் அவன் காப்பாத்திருப்பான் பாத்தீங்களா, அந்த சிலைகளுக்கெல்லாம் உசுறு வந்த மாதிரி திடீர்னு வானத்தை நோக்கி அப்படியே பறந்து போகுது. படு வேகமா வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டே இருக்கும். எங்க இந்த குதிரைங்க இவனை கூட்டிட்டு போகுது, நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. என்ன நடந்தாலும் ஒரு கை பாத்துடலாம் சொல்லி தாங்க போய்கிட்டு இருக்காப்ல மனுஷன். படு வேகமா அசுர பலத்தோட போய்கிட்டு இருக்கு அந்த குதிரைக்கு. அப்போ திடீர்னு நிறைய விசுவல்ஸ் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருதுங்க. நம்ம ஹீரோ குதிரையில போய்கிட்டு இருப்பா, அப்போ பொண்ணு வந்து போக கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிப்பாட்றா. பொண்டாட்டி வராங்க, ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சுப்பா. அப்பா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருக்க, இவ போய் அப்பா கிட்ட பாசமா பேசுவா. பொண்ணுக்காக அவன் அழகான ஒரு புல்லாங்குழல ரெடி பண்ணி கொடுக்கறான். எப்படி பாடணும், எப்படி ஊதணும் அப்படிங்கறது கூட சொல்லி கொடுக்கிற மாதிரி தெரியுது. அந்த விசுவல்ஸும் வந்து போகுது. அதே சமயம் நிறைய பேரை குத்தி கிழிக்கிற மாதிரியான அந்த பிரமை, ஒன்னு ரெண்டு லேடிஸ் கூட நம்ம ஹீரோ கையால செத்து போய் விழுகிற மாதிரியான ஒரு பிரமை, ஒரு தாய் கிழவி நம்ம ஹீரோவையே சபிக்கிற மாதிரியான ஒரு பிரமை, இது எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்குங்க. அதே சமயம் இந்த நெருப்பு குதிரைங்க பூமியில இருள் சூழ்ந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இருளோட எல்லைகளையும் தாண்டிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருதுங்க. இது எங்க போய்கிட்டு இருக்குன்னா பாதாள உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இதுகளோட வெளிச்சம், இதுகளோட நெருப்போட பிரகாசம், இது எதுவுமே இருள் உலகத்துக்கு தேவைப்படாத ஒண்ணு. இருள் உலகத்துக்கு எப்பவுமே வெளிச்சம்னா ஆகாது இல்லையா, அதனால இதுகளை கண்டிப்பா இருள் உலகத்துல இருக்கிற யாரும் வரவேற்க போறதும் இல்ல. இருள் உலகத்துல இதுகளோட சக்தி வேலை செய்யுமா அப்படின்னு தெரியலங்க. கரெக்டா அந்த பாதாள உலகத்தை நெருங்க அதுகளோட பிரகாசம் அப்படியே குறைஞ்சு போய் திடீர்னு சக்தியில இருந்து மேல இருந்து கீழே விழுகிற மாதிரி தெரியுதுங்க. அப்படி கீழே விழும்போது கூட நம்ம ஹீரோ அப்படியே ஒரு செவத்துல அப்படியே குத்தி அப்படியே சரசரன்னு போய் ஒரு இடத்துல நின்றுவாப்ல. அப்புறம் கத்திய வச்சு குத்தி 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 அந்த சவுத்துல ஏறி வெளிப்பக்கம் வந்து சேர்ந்துறாரு. இது பாதாள உலகம். இந்த பாதாள உலகத்தோட கடவுள் ஹேட்ஸ். இந்த உலகத்துக்குள்ள வரணும்னா செத்து ஆவியா தான் வரணும். உசுரோட இருக்கிற யாருமே இந்த உலகத்துக்குள்ள நுழைய கூடாது, இந்த நிலத்துக்குள்ள நுழைய கூடாது. இதுவும் நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியுங்க. தெரிஞ்சும் அந்த உலகத்துக்குள்ள நுழையறான். அங்க இருக்கிற அந்த கோயில் எல்லாத்தையுமே தாண்டி போவான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒத்தக்கண்ணைங்க ஒரு 2 பேர் நிக்கிறாங்க. ஒரே நேரத்துல ஒருத்தரை சமாளிக்கிறதே சிரமம், இதுல 2 பேரை சமாளிக்கணுமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா அடி வாங்குறான். சான்ஸ் கிடைக்கும் போது அடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கான். பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஒத்தக்கண்ணோட உடம்புலயே ஏறி போய் கழுத்துல ஒரு குத்து குத்தி மூக்க பிடிச்சு ஒரு தூக்குவான். தூக்கிட்டு அப்படியே அந்த மூக்குக்குள்ளேயே கத்திய விட்டு ஆட்டுனா ஆட்டி சாகடிப்பான். இன்னொரு சொம்ப அவனையும் அசால்ட்டா அடிச்சு நாஸ்தி பண்ணுவான். அதே சமயம் இன்னொரு ஒத்தக்கண்ணன் வர அவங்க கூட சண்டை, அவனையும் அதே மாதிரி எப்படி இந்த பழைய ஒத்தக்கண்ணனை கொன்னானோ அதே மாதிரி கொல்ல பார்க்க நல்லா வச்சு அடி வாங்குறாங்க. ஒத்தக்கண்ணே நச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கத்திக்கு இரையாடுவான். ஹீரோ மறுபடியும் அங்கிருந்து தப்பிச்சு போறாரு. ஒரு இடத்துல இருக்க தூணை பிடிச்சு தள்ளி விட்டு ஒரு இடத்தையே நொறுக்கி அந்த பில்டிங் குள்ள நுழையிறாரு. இப்படியே அவர் போய்கிட்டு இருக்கிற அந்த இடமே பாக்குறதுக்கு ஒரு மலை மாதிரி இருக்குங்க. அந்த மலையோட கேட்டு பகுதி பக்கம் வராரு. அங்க இருக்கிற கதவு ஒண்ணு தானா திறக்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ போறான். உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போய் பார்த்தா வெளியில ஒரு ரத்த ஆறை ஓடுற மாதிரி இருக்கு. அந்த ரத்த ஆறுக்கு நடுவுலயே ஒரு கொடூர கப்பலும் வருது. இத ஓட்டக்கூடிய படகோட்டி. இந்த படகோட்டியோட வேலை என்ன தெரியுமா, செத்து போனவங்களோட ஆவி இந்த பக்கம் வரும்போது அந்த ஆவிகளை இங்க இருந்து அதுக்கு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான். அது நம்ம ஹீரோவை பார்த்து யாரது, கிரேக்க கடவுளோட அடிமையா, என்ன மாதிரியே நீயும் ஒரு அடிமையா அப்படின்னு அந்த படகோட்டி கேட்கிறான். உன்னையும் சரி என்னையும் சரி இந்த கிரேக்க கடவுள்கள் யாருமே விட போறது இல்ல, கடைசி வரைக்கும் இவங்களுக்கு அடிமை நாய்களா இருந்தே சாக வேண்டியதுதான் அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட பேசிட்டு இருக்காப்ல அந்த படகோட்டி. பேசாம இங்க இருந்து போயிடு, இது நீ சாக வேண்டிய நேரம் இல்ல அப்படின்னு அந்த படகோட்டியும் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ என்ன சாகடிச்சிருவியா, வா முடிந்தா முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல அந்த படகோட்டிக்கும் நம்ம ஹீரோவுக்கு நடுவுல சண்டை. ரொம்பவே அருமையா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சும்மா கத்தியில சரசரன்னு அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். சிலம்பு சுத்துற மாதிரி நம்ம ஹீரோ சுத்திக்கிட்டு இருப்பான். சான்ஸ் கிடைக்கும் போது அவனும் அவன் கையில இருக்கிற அந்த அருவாள் எடுத்து நம்ம ஹீரோவை வெட்டத்தான் செய்வான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு சக்தியும் இருக்குங்க. அங்க திடீர்னு மறைஞ்சு போயிடுவான். அவனை சுத்தி 3 பச்சை கலர்ல ஏதோ ஒரு மந்திர பந்துகளை உருவாக்குவான். என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த படகோட்டி. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அடிக்க, அந்த படகோட்டி ஒரு பக்கம் அடிக்க, அப்படியே அங்க இருந்து மறைஞ்சு போய் இன்னொரு இடத்துக்கு போய் அங்க முளைக்க, அவனை சுத்தி அந்த 3 மந்திர பந்துகளை உருவாக்க, அந்த 3 மந்திர பந்துகளுமே போய் நம்ம ஹீரோவை டம்னு அடிச்சு இடிச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு போற இந்த சண்டையை நீங்க கொஞ்சம் பார்க்கலாம், நல்லா சிறப்பா தான் இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் போட்டுக்கிட்டு இருந்த அந்த சண்டையோட முடிவுல அங்க ஒரு வெளியில போற ஒரு பாதை மாதிரி இருக்கும். அந்த பாதை ஃபுல்லாவே ஒரு பச்சை கலர்ல ஏதோ ஒரு சக்தியால தடப்பட்டு இருக்கும்.
அந்த இடத்தை நம்ம ஹீரோ தாண்ட முயற்சி பண்ண திடீர்னு அந்த படகோட்டி வந்து அவனோட சக்தியை பயன்படுத்தி ஒரு அட்டாக் விஷயர்ன மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா மாயி போய் மயங்கி போறான். அப்படியே அவனோட பாடியை பிடிச்சு தரன்னு எடுத்துட்டு வந்து இது உனக்கு தேவையா, ஒழுங்கா இங்க இருந்து உசுரோட போன்னு சொன்னா கேக்குறியா, போய் தொலை அப்படிங்கிற மாதிரி படகோட்டி நம்ம கிரேடோஸ அப்படியே மேல இருந்து கீழே தூக்கி வீசி எறிறாங்க. ஒரு பெரிய ரத்த பொத கொலிக்குள்ள நம்ம ஹீரோ விழுந்துகிட்டே இருக்கான். அப்படி தூக்கி எரியப்பட்ட நம்ம கிரேடோஸ் திடீர்னு பார்த்தா சங்கிலியால கட்டப்பட்ட நிலைமையில கீழே அதல பாதாளத்துல கிடக்கான். அசால்ட்டா அந்த சங்கிலிகளை உடைச்சு தள்ளிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆறாரு நம்ம கிரேடோஸ். இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற இந்த இடத்துல இந்த மாதிரியான ஆத்மாக்கள் நிறைய பேரை இங்க வச்சுதான் பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்களாம். அங்க இருந்து ஒரு கதவை திறந்துகிட்டு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ்லயே வேகமா ஓடி வராரு நம்ம ஹீரோ. அப்படி ஓடி வந்ததும் பக்கத்துல ஒரு சுவத்துல அப்படியே சிலந்தி மாதிரி குதிச்சு மேல ஏறி வரார். அங்க ராட்சச சைஸ்ல பெரிய பெரிய சிலைகள் இருக்கும். அந்த சிலைகள் ஒவ்வொன்னா நகட்டிக்கிட்டே முன்னாடி வரார். இந்த சிலைகள் எல்லாம் கிரேக்க கடவுள்கள் ஒவ்வொருவரையும் குறிக்கும் சிலை. அப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு எதுக்கு இருக்கிற ஒரு கைப்பிடி எடுத்துருக்குன்னா அங்க இருக்கிற ஜூஸோட சிலை அப்படியே ஒரு பக்கமா திருகி உள்ள ஒரு வழி விடுது. அங்க இருக்கிற அந்த ரகசிய வழியை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ அங்க வந்து உள்ள ஓடுவாங்க. ஒரு இடத்துல சுவரு பலகீனமா இருக்கும். அந்த சுவத்தை அடிச்சு உடைச்சிட்டு அப்படியே ஒத்தடி பாதையில போற மாதிரி போவான். இன்னொரு இடத்துலயும் சுவர் கொஞ்சம் பலகீனமா இருக்கும், அதையும் உடைச்சிட்டு போவான். அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து நிப்பான். அங்க வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் இருக்கும். ஆனா அந்த சிம்மாசனத்துல ஒரு பொணம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே பிடிச்சு அந்த பொணத்தையும் சிம்மாசனத்தையும் சேர்த்தாப்புல ஒரு பெரிய எத்து பொத்துக்கிட்டு போய் அந்த பக்கத்துல விழுவான். யாரு அந்த பணம் போய் விழும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒன்னத்தை ஓபன் பண்ணா உள்ள ஒரு சாவி கிடைக்கும். அதுக்கப்புறம் விறுவிறுன்னு வந்த வழியை நோக்கி மறுபடியும் பின்னாடியே போறாரு. எதுக்காக இவ்வளவு தூரம் மறுபடியும் திரும்ப வராருன்னா ஒரு பணத்தை ஏத்தி விட்டார்ல, அந்த பணத்தையே அப்படியே தோல்ல தூக்கி போட்டுவிட்டு ஒரு இடத்துல போய் போடுறாரு. போட்டதும் பக்கத்துல ஒரு பூட்டு ஓபன் ஆகுது. இப்போ அவர் எடுத்தார் பாத்தீங்களா ஒரு சாவி, அந்த சாவியை உள்ள போட்டு அதை ஓபன் பண்றாருங்க. பூட்டை ஓபன் பண்ணதுமே ஒரு பிரம்மாண்டமான பாலம் செயற்கையா உருவாகுது. இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் அந்த செயற்கை பாலம் போகுது. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கலன்னா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போயிருக்க முடியுமா? முடியாது. இப்ப நம்ம ஹீரோ அந்த பாலத்தை கண்டுபிடிச்சதுனால ரொம்ப அசால்ட்டா உள்ள போறாப்ல. உள்ள போய் பார்த்தா அங்க ஜியூஸோட சிலை, அந்த சிலையோட கையில ஏதோ ஒரு கைப்பிடி இருக்கிற மாதிரி தெரியும். அதனாலேயே அந்த சிலையை உடைச்சு விட்டு அந்த சிலையோட கைப்பிடியை உருகி இவரோட கையில மாட்டிக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல முள்ளாலான ஒரு சுவரு அவரை சாகடிக்க வரும். இதுக்கு தான் நம்மால கையில அந்த சக்தி படைத்த கவசத்தை மாட்டிக்கிட்டு இருக்காரு போல. அதை வச்சு அடி நடிச்சு சுவரை உடைச்சு எப்படியோ எஸ்கேப் ஆயிராரு மனுஷன். அப்புறம் போய் ஒரு இடத்துல திருகுனா ராட்சச சைஸ்ல சங்கிலிகள் அங்கேயும் இங்கேயும் இடமாறுது. அதன் வழியா போய் ஃபைனலா ஒரு இடத்துல போய் நிக்கிறாருங்க. இப்பதான் நம்மால முத தடவை அரக்க கடவுள்களை பாக்குறான். கிரேக்க கடவுள்களால தோற்கடிக்கப்பட்டு அவங்களால சிறைபிடிக்கப்பட்டு இப்போ இப்படி அடபட்டு கிடக்கிற அசுர கடவுள்களை டைட்டன்ஸ நம்ம கிரேடோஸ் பாக்குறாரு. பல வருடங்களா இங்க சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு சாவே கிடையாது. அப்படியே கட்டி போடப்பட்டு கிடந்தா இதே மாதிரி இன்னும் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் வருஷமானாலும் அப்படியே கிடப்பாங்க. இப்படி ரண வேதனை கொடுத்த இப்படி சங்கிலிகளால அடைக்கப்பட்டு கிடக்க இந்த காரணமெல்லாம் யாரு? இவங்களோட அடுத்த சந்ததிகளா இருக்கிற கிரேக்க கடவுள்கள் தான். அதனாலேயே கிரேக்க கடவுள்கள் மேல இந்த அரக்க கடவுள்களுக்கு எப்பவுமே கோவம் ஜாஸ்தி. இவங்களை இப்படி இந்த சங்கிலிகள்ல கட்டி போட்டு வச்சது யார் தெரியுமா? சாட்சா நம்ம ஆகாய கடவுள் இடியின் கடவுள் ஜியூஸ் தான். 1000 வருஷமா இப்படிதான் அடபட்டு கிடக்காங்களா இவங்க. தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல, தப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இல்ல, தப்பிப்பதற்கான நம்பிக்கையும் இவங்க கிட்ட இல்ல. ஆனா இப்போ இப்படியே பல வருடங்கள் ஆனதுல 1-2 சங்கிலிகள் இத்து போய் அந்து போய் கிடக்கு. அதை நம்ம கிரேடோஸ் பாக்குறான். சங்கிலிகள் இத்து போய் துருபிடிச்சு போய் அந்து போயிருக்கா? வாய்ப்பு இல்ல. ஏன்னா கடவுள்களாலேயே உருவாக்கப்பட்ட சங்கிலி இத்து போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அப்போ யாராவது வந்து இந்த அரக்கைகளை காப்பாத்தி இருக்கலாம், அரக்க கடவுள்களை விடுதலை பண்ணி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். யாரு இப்படி அரக்க கடவுள்களை காப்பாத்தி இருப்பா, தப்பிக்க வச்சிருப்பா அப்படின்னு யோசிக்கிறான். சரி பக்கத்துல போய் பார்க்கலாமேன்னு சோகத்துல சாரன்னு இறங்குறான். இன்னும் பக்கத்துல போறான். பார்த்தா திடீர்னு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து இதுக்கு முன்னாடி அவன் ஒரு கேட்டை உடைச்சிட்டு போனான் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கேட் இங்க புதுசா போட்டிருப்பாங்க. அந்த கேட்டை உடைச்சிட்டு வெளியே போறான். அங்க போய் பார்த்தா மறுபடியும் அந்த படகோட்டி தாங்க. நம்ம கிரேடோஸை பார்த்துட்டு அடே மறுபடியும் நீயா அப்படின்னு ஷாக்காராம் படகோட்டி. எப்படி அங்க இருந்து தப்பிச்ச அப்படின்னு கேட்டா இந்த அதல பாதாள உலகத்தோட சுவர்கள் என்னையே கட்டுப்படுத்தி உள்ள வைக்க முடியல. அப்படி இருக்க அரக்க கடவுள்கள்ல ஒருத்தரான அட்லாஸ் பூமியையும் ஆகாத்தையும் ஒரு கட்டத்துல தோல்ல சுமந்த மனுஷன். அவரை எப்படி இந்த சோறுகள் கட்டுப்படுத்தும்? அதனாலதான் அவரு எப்பயோ எஸ்கேப் ஆகி போயிட்டாரு அப்படின்னு இந்த படவடி கிட்ட கிரேடோஸ் கோவத்திலே சொல்றான். இது உங்களோட பராக்கிரமத்தை பத்தி இல்ல, உங்க மேல எங்களோட கிரேக்க கடவுள்கள் ஐயோ பாவம் அப்படின்னு கருணை காமிக்கிறாங்க. அதனாலதான் உங்களால இதெல்லாம் சாதிக்க முடியுது, செய்ய முடியுது அப்படின்னு அந்த படகோட்டி கிரேக்க கடவுள்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கான். சில நேரம் கிரேக்க கடவுள்கள் அவங்களோட அடிமைகள் மேல கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே பாசத்தை வச்சிடறாங்க அப்படின்னு புலம்பிட்டு போறான். என்ன ரொம்பவே கம்மியா எடை போட்டுட்ட, இந்த தடவை உன் மேல நான் கருணை காமிக்கிற மாதிரி இல்ல, வாடா ஒத்தைக்கு ஒத்த ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு நம்ம கிரேடோஸ் கூப்பிட சண்டை ஆரம்பமாகுது. கொஞ்ச நேரம் என்னோட வாய்ஸ் ஓவர் இல்லாம இந்த சண்டையை மட்டும் பாருங்களேன்.
கடைசியா அந்த படகோட்டையோட மூஞ்சிலேயே சும்மா குத்துன்னு குத்தி சாகடிக்கிறாரு நம்ம ஹீரோ கிரேடோஸ். அதுக்கப்புறம் அந்த படகுலயே ஏறி ரத்த ஆறுக்கு மத்தியில படகு ஓட்டி போய்கிட்டே இருக்கான். இப்படி அவன் போய்கிட்டு இருக்கிறது யாருக்காக? சூரிய பகவானை காப்பாத்துறதுக்காக. சூரிய பகவானை ஒருத்தவன் கடத்திட்டு போனானா அந்த இடமே எவ்வளவு பிரகாசமா வெளிச்சமா இருக்கும். அப்படித்தாங்க இப்ப இவங்க இருக்கிறது எங்க? பாதாள உலகம். இந்த உலகம் எப்பவுமே இருட்டாதான் இருக்கணும், ஆனா இங்கேயே பார்த்தா பயங்கர வெளிச்சமா இருக்கு. காரணம் என்ன? பூமி உலகத்துல இருக்க வேண்டிய சூரியன் இப்போ பாதாள உலகத்துக்கு வந்துட்டதால பூமியில இருளாயிடுச்சு. இருளா இருக்க வேண்டிய இந்த பாதாள உலகம் சூரிய வெளிச்சத்துல பிரகாசமா இருக்கு. இதை வச்சு நம்ம ஹீரோ நாம பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாப்ல. இப்படியே நம்ம ஹீரோ அந்த படகுல போய்கிட்டு இருப்பாப்ல. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணோட காலடி தடத்தை பாக்குறா. இது நம்ம ஹீரோவோட கையாலவே செத்து போன ஹீரோவோட பொண்ணு கலாயபி. தன்னோட பொண்ணு கலாயபிய பார்த்ததுமே இப்ப நம்ம ஹீரோவுக்கு நம்பிக்கை வருது. எப்படியாவது தான் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான். பல வருஷமா கடவுளுக்கு கீழே அவங்க ஏவுகிற வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அடிமையா இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடவுள் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். அப்போ அந்த கடவுள் கூட இவனுக்கு உதவி பண்ணல. சரி, தப்பு நடந்து போச்சு. தான் கையாலேயே பொண்டாட்டி புள்ளைகளை கூட இவன் கொண்டு இருப்பான். அந்த நினைவுகளாவது என் மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு அவன் கேட்டா அதுக்கும் இப்ப வரைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கல கடவுள்கிட்ட இருந்து. ஆனா இப்போ நினைவுகள் என்ன நினைவுகள்? தன்னோட பொண்ணையே அவன் இங்க இந்த பாதாள உலகத்துல பாக்குறான். மகளே அப்படின்னு இங்க இருந்து கத்துவான். அதுக்குள்ள அவன் இருந்து நடந்து போற மாதிரி தெரியும். பொண்ணு இருந்து அந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ நுழைஞ்சிருக்கிறது ஒரு கோயில். யாரோட கோயில் தெரியுமா? கனவு கடவுள் பெர்சிஃபோனோட கோயிலா. பொண்ணோ ரொம்ப தூரத்துல இந்த கோயிலுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு கதவு வழியா போறத பார்த்துட்டு பின்னாடியே இவனும் வேகமா ஃபாலோ பண்ணி ஓடுவான். அதே கதவு எத்தி திறந்துகிட்டு உள்ள போவான். ஆனா குழந்தை அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பா, ஆட்ட காமிச்சிட்டே இருப்பா. இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். அங்கங்க நடுவுல வரக்கூடிய அந்த கதவுகள் எல்லாத்தையும் உடச்சு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில இருந்து பக்கத்துல வெளியே வந்துடுறான். மகளே மகளே நீ எங்க இருக்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பான். ஆனா இவனோட பொண்ணை எங்கேயுமே காணலங்க. ஆனா இங்க ஒருத்தி இருக்கா. நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத ஒருத்தி இருக்கா. இவ யாருன்னா பாதாள கடவுள் ஹேட்ஸ் இருக்காரு இல்லையா, அவரோட பொண்டாட்டி இவ. அவதான் இந்த பாதாள உலகத்தோட ராணி. அவளை பார்த்து எங்க என்னோட பொண்ணு சொல்றீ அப்படின்னு திட்டிட்டே கேட்கறான். திட்டினதுமே அவளுக்கு கோபம் வருது. பார்த்து பேசு, என்ன யாருன்னு நினைச்ச? இந்த அண்டர் வேர்ல்டோட ராணினா, இந்த பாதாள உலகத்தோட மகாராணினா, அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு மிரட்டுறா. உன் பொண்ணு நல்லாதான் இங்க இருக்கா. அவ ரொம்பவே நல்லவ அப்படிங்கறதால அவளை சுத்தியும் நிறைய நல்லவங்களோட ஆத்மாக்கள் இருக்கு. அவளும் அந்த நல்ல ஆத்மாக்களுக்கு மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா, எங்க எலிசியம் ஃபீல்டுன்னு ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றா. எலிசியம் ஃபீல்டா? அந்த இடத்துக்கு எப்படி போறது? எனக்கு அந்த திசையை காமி அப்படின்னு இவன் கேட்க, என்ன கிரேடோஸ் மறந்துட்டியா? கிரேக்க கடவுள்களுக்கு நீ தேவை, அவங்களுக்கு சர்வ் பண்றத நிப்பாட்டிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமா எவ்வளவு வருஷம் அவங்களுக்கு கீழ ஒரு அடிமையா அவங்க சொல்றது எல்லாத்தையுமே பக்தியோட செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் கேட்டதை அவங்க எனக்கு கொடுக்கல. எப்போ போனாலும் அதை செய் இதை செய்யு அதுக்கடுத்துன்னு வேற வேற வேலைகளையே கொடுத்துட்டு திரிவாங்க. அவங்க சொல்ற அந்த வேலைகளையே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்ல, ஆமா ஆமா உன்ன மாதிரியே தான் எனக்கும் கிரேக்க கடவுளை கண்டா எனக்கும் பிடிக்காது. இடியின் கடவுள் ஜியூஸால நான் நம்பிக்கை துரோகத்துக்கு உள்ளான. என் புருஷனை என்ன ட்ரிக் பண்ணிட்டான், என்ன ஏமாத்திட்டான். இப்போ என் நிலைமைய பாத்தியா? இந்த கேவலமான பாதாள உலகத்துல நானும் ஒரு ராணியா தங்க வேண்டிய நிலைமை. செத்து போனவங்களுக்கு நான் ராணியா, வீழ்ந்தவங்களுக்கு நான் ராணியா. செத்து போன வீழ்ந்து போன ஆத்மாக்களை நான் ஒரு அம்மாவா இருந்து என் பிள்ளைங்க மாதிரி அதுகளை பாத்துக்கணுமா? ஆக்சுவலா இவளோட பேரு தான் பெர்சிஃபோன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த கோயில் இவ கோயில் தான். நான் தப்பா கனவு கடலுக்காக கட்டின கோயில்னு சொல்லியிருப்பேன். இவளுக்காக தான் கோயிலே கட்டியிருக்காங்க. இவளும் அந்த கடவுள்களோட ஒருத்தி தான். அதுலயும் குறிப்பா இவ விவசாய கடவுள் புள்ளத்தாச்சி கடவுள் டிமிட்டரோட பொண்ணு. விவசாய புள்ளத்தாச்சி கடவுள் டிமிட்டருக்கும் இடியின் கடவுள் ஜியூஸுக்கும் பிறந்தவதான் இவ. இவளுக்கும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. என்ன அப்படின்னா, இவளோட விருப்பம் இல்லாமயே இவளை கடத்திட்டு வந்துதான் பாதாள உலகத்தோட கடவுள் ஹேட்ஸ் கல்யாணம் பண்ணி பாப்பல. ஒரு காலத்துல கிரேக்க கடவுளோட கடவுளா இவளும் அந்த ஒலிம்பஸ்ல ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தவ. ஒலிம்பஸ்க்கு இளைய ராணியா இருந்தவ இப்போ செத்து போனவங்களுக்கு மகாராணியா இருந்து என்ன பிரயோஜனம்? செத்து போனவங்களையும் செத்து போனவங்களோட ஆன்மாக்களுக்கு மத்தியிலையும் நான் வாழ பிடிக்கல. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்த கிரேக்க கடவுள்களையும் என் புருஷனையும் நான் மன்னிக்க போறதில்ல அப்படி இப்படின்னு ஒரு காலத்துல புலம்புனவதான். ரைட், இப்போ இவளுக்கு இந்த காட் ஆஃப் வார் கதையில என்ன பங்கு அப்படிங்கறத இனி நம்ம பார்க்கலாம். நம்ம தலை அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாருமா எது எப்படியோ என் பொண்ணை நான் மறுபடியும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதற்கான வழியை சொல்லு அப்படின்னு கேட்டா, எலிசியம் ஃபீல்டுக்கு போனாதான் நீ உன்னோட பொண்ணை பார்க்க முடியும். ஆனா அந்த ஃபீல்டுக்கு போறதா இருந்தா நல்லவங்களால மட்டும்தான் போக முடியுமா, பாவமே பண்ணாதவங்களால மட்டும்தான் போக முடியுமா. அதனால நீ இப்ப என்ன பண்ற, பக்கத்துல இதோ இருக்கே இந்த மரம், இந்த மரத்துக்கு பேரே பாவ மரமா. இந்த மரத்துல உன்னோட கத்தியை விட்டு எரி, உன் கத்தியோட சேர்த்து உன் பாவத்தை இங்க விட்டுட்டு வா
அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருக்கிற ஒரு மாய கேட் வழியா போயிடுறா. இவனும் அவ சொன்ன மாதிரி அந்த கத்தி எடுத்து மரத்து மேல வீசுறான். அந்த மரம் அப்படியே இவன் உடம்புல இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சு உரியுதுங்க. பாவத்தையும் அப்படியே பிடிச்சு உரியுது. அவன் கத்தியையுமே இங்க விட்டுவிட்டு கடைசியா எம்டி ஹேண்டடா ஒரு சாதாரண ஆளா, பாவமே இல்லாத ஒரு ஆளா அந்த புனித தலத்துக்கு போறான். அங்க போய் பார்த்தா இவன் எதிர்பார்த்த மாதிரியே மகளை பாத்துறான். ஓடி போய் கட்டு பிடிச்சு கலிலுப்பி அப்படின்னு சொல்லி கதறான். எதுக்காகப்பா என்ன விட்டுட்டு போனீங்க, எதுக்காகப்பா என்ன விட்டுட்டு போனீங்கன்னு அந்த குழந்தை அழுக, இதோ வந்துட்டேன்டா, இனிமே நான் உன்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டேன், அப்பா அவன் கூடயே இருப்பேன், உன்னை நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதே சமயம் பின்னாடி இருந்து அந்த பொம்பளை வர, அடே மானிட பதரே, உன்ன மாதிரி எவ்வளவு மானிடர்களை நான் பார்த்திருக்கிறேன், 1000 வருடங்களா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பேரும் ஒரே மாதிரி தான், எப்ப பார்த்தாலும் சுயநலமாவே தான் உண்டு தன்னோட குடும்பம் உண்டுன்னு இருக்கிற ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு திட்டுறாங்க. இவ்வளவு காலமா உனக்காக நீ வேலை பார்த்தது போதும், இவ்வளவு காலமா அந்த கிரேக்க கடவுளுக்காக ஒலிம்பஸ்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அந்த கிரேக்க கடவுளுக்காக நீ வேலை பார்த்தது போதும், இனி நீ எனக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. சிறைச்சாலையில இருந்து வெளியில வந்த அட்லாஸ் அரக்க கடவுள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்வான். நான் தொடங்கின வேலையை சரியா முடிப்பேன் அப்படின்னு இவ சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது, அந்த அரக்க கடவுள் அட்லாஸ சிறையில இருந்து வெளியே விடுவிச்சது, சிறை சங்கிலிகளிலிருந்து வெளியே விடுவிச்சது சாட்சாத் இந்த பொம்பளை தான். ஹீரோ அதை கேட்டு பயங்கர ஷாக்கு. ஆனா நம்ம ஹீரோவால என்ன பண்ண முடியும், ஏன்னா அவனோட கத்தி சக்தி பாவம் எல்லாத்தையுமே அந்த மரத்தோட விட்டு வந்திருக்கான். இப்போ உங்ககிட்ட ஆயுதமும் இல்ல சக்தியும் இல்ல. ஆனா அதே சமயம் அந்த பக்கத்துல நான் ரிலீஸ் பண்ண அரக்க கடவுள் அட்லாஸ் கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டாரு. இப்போ அந்த அரக்க கடவுளோட கையில சூரிய பகவானோட சக்தி இருக்கு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த வேலையை இனி அவர் செய்ய போறாரு அப்படின்னு சொல்றா. என்ன வேலை கொடுத்திருக்கா தெரியுமா, சூரிய பகவானோட சூரிய சக்தியை பயன்படுத்தி இந்த உலகத்தையே தாங்கி நிக்கிற, இந்த வானத்தையே தாங்கி நிக்கிற, வானத்துல இருக்கிற ஒலிம்பஸ் நகரத்தையே தாங்கி நிக்கிற ஒரு தூணை காமிக்கிறா. இதுதாங்க ஒரு வீட்டுக்கு பில்லர் மாதிரி. இந்த உலகம் வானம் ஒலிம்பஸ் எல்லாத்துக்குமே இதுதான் பில்லர். இந்த பில்லரை அடிச்சு நொறுக்கிட்டா அப்படியே ஒலிம்பஸோட சேர்த்து வானம் இடிஞ்சு பூமியில விழும், பூமி இடிஞ்சு அப்படியே இந்த பாதாள உலகத்துல விழும். மொத்த உலகம் 3 உலகமே பேரழிவை சந்திக்கும். இதுதான் இவளோட பிளானா. ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, எனக்கு எப்படி இருக்கும், என் வாழ்க்கையவே இவங்க பறிச்சுட்டாங்களே. ஒரு காலத்துல நானும் அந்த ஒலிம்பஸ்ல கிரேக்க கடவுள்கள்ல ஒருத்தியா எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ பாதாள உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையை எனக்கு கட்டாயப்படுத்தி கொடுத்த எங்க அப்பனையும் என் புருஷனையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் பட்ட கஷ்டத்தை இவங்களும் படட்டும். எனக்கு இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்க கூடாது. அதனாலதான் மொத்தத்தையும் அழிக்க போறதா அவ சொல்றா. 3 உலகமுமே மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். அப்படின்னா நீ என்ன பண்ண போற, உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அது போதும். எல்லாமே அழியும் போது நானும் அதோட அழிஞ்சிட்டு போறேன்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க இந்த லேடி. ஆனா இங்க பஞ்சாயத்து என்னன்னா, ஒருவேளை அப்படி நடந்தா இங்க நிக்கிற அந்த பில்லர் அந்த தூணு இடிஞ்சு விழுந்ததுன்னா, இப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த நிலமும் அழிஞ்சு போயிடும், கூடவே அந்த பொண்ணும் அழிஞ்சிடுவா. இதையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கப்பா அப்படின்னு அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு கதறுவா. எல்லாமே அழிஞ்சு போகும்போது உன் பொண்ணு தான் அழிஞ்சு போவா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே கோவத்துல இல்ல அப்படின்னு ஓடி வருவான். லைட்டா கைய வச்சு ஒரு தட்டு தட்டுவா, அவ்வளவுதான். அப்படியே ஒரு 20 அடி தள்ளி போய் பொத்துன்னு பறந்து விழுவாங்க. பொண்ணு முன்னாடி அப்பா அடி வாங்குறாரு. அப்பா அப்படின்னு கதறிக்கிட்டு ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிப்பா. இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி இருக்கிற அந்த வாய்ப்புகள் என்னங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அந்த பாதை என்ன அப்படிங்கறதையும் இவன் புரிஞ்சுக்கிறான். இப்போ தான் பொண்ணு கூடயே இருக்கணும்னு இவன் ஆசைப்பட்டானா, இந்த நிலம் அழியும் போது இந்த உலகம் அழியும் போது அவளை அழிஞ்சு போயிடுவா. சோ இந்த பொண்ணை விட்டுட்டு அந்த தூணை காப்பாத்தணும். உலகத்தை அழிக்கணும்னு ஆசைப்படுற அரக்க கடவுள் அட்லாஸையும் ஹேட்ஸோட கட்டாய கல்யாணத்துல மாட்டிக்கிட்ட பொண்டாட்டியையும் ஒரு கை பார்க்கணும். கிரேடோஸ் என்ன பண்ண போறான் பொறுத்திருந்து நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.